நம்ம எந்த கட்சிய பத்தி பார்க்க போறோம்னா, அதிமுக கட்சி. இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணி கட்சியா தான் இந்த தடவ தேர்தல சந்திக்கிறாங்க. இவங்க கூட்டணியில பிரதான கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம். இந்த கட்சிகள் தான் வந்து இங்க வந்து இருக்கிற பிரதான கட்சிகளா சேர்ந்து இந்த எலக்ஷன சந்திக்கிறாங்க. இதனுடைய தலைவர் தான் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். இவரு வந்து இந்த கட்சிய வந்து 2017ல வந்து எடுத்து அதுலருந்து இவரு நடத்திக் கொண்டிருக்கிறார். இவங்களுடைய ஐடியாலஜி, கொள்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். திராவிடம் தான். இவரு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஐயா மக்களுக்காகவும், இவர் பொலிட்டிக்கல்லயும் கடந்த 15 வருஷமா எப்படி இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2011லேருந்து 2016 வந்து ஹைவேஸ் அண்ட் மைனர் போர்ட்ஸ் மினிஸ்டரா அவர் இருந்தார். அதுக்கப்புறம் 2017 சசிகலா அம்மையாருடைய உதவியோடு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து முதலமைச்சராக 2017 ஆனாரு. அதுக்கப்புறம் குடிமராமத்து ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் மூலமா 5500 வாட்டர் பாடிஸ வந்து ரெஸ்டோர் பண்ணார். அவர் அந்த டைம்ல சிஎம்மா இருக்கும்போது. இதனால நேஷனல் வாட்டர் அவார்ட் பெஸ்ட் ஸ்டேட் 2019 கிடைச்சு. அதே மாரி 2020 போஸ்ட் கோவிட் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் மூலமா நெறைய பேர் வந்து அரியர் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா அவர் அந்த டைம்ல இருந்திருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த 5 வருஷமா இவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அண்ட் மக்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 2023 வந்து என்டிஏ அலையன்ஸ விட்டு வெளிய போனாரு. அப்போ 2026 அகைன் என்டிஏ அலையன்ஸோட ஜாயின் பண்ணிட்டாரு. இவருடைய தேர்தல் வாக்குறுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே ஃப்ரிட்ஜ் குடுக்கப்படும். அதே மாரி 3 சிலிண்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த அரிசி கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே குடுக்கப்படும்னு சொல்றாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லோன் கட்ட முடியாம இருக்கவங்களுக்கு தள்ளுபடி செய்யப்படும்ன்றது ஒரு முக்கியமான இது. அடுத்ததுக்கு இவர் மேல இருக்க வருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2018 வந்து பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியில நடந்த துப்பாக்கி சூடு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்டெர்லைட் இஷ்யூனால அங்க ஒரு பெரிய ஒரு கலவரம் போயிட்டு இருந்த டைம்ல, அடுத்த நாள் அவர் குடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து, அந்த நியூஸே அந்த ஷூட்டிங் நியூஸ் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது, ஒரு தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறவர் இப்படிப்பட்ட ஒரு பதில சொல்லும்போது, மக்களுக்கு அந்த டைம்ல ஒரு பயம் உண்டாச்சு. அடுத்து பிஜேபி கட்சி, மதத்தை முன்னிறுத்துகிற கட்சி. ஸோ அப்படின்னும்போது மைனாரிட்டீஸா இருக்கிற மக்கள் வந்து இவங்க மேல ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணா வந்து நமக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல பிரச்சனை வருமோன்னு சொல்லி இவர் மேல ஒரு அதிருப்தி வந்து மக்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ இவருடைய நான் குடுக்குற ஸ்டார் 4 ஸ்டார் அவுட் ஆஃப் 5 ஸ்டார். ஏன் அப்டின்னா, ஒரு பெரிய கட்சி எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா இப்படின்னு சொல்லி 2 பெரும் தலைவர்கள் வந்து ஒரு கட்சிய எடுத்து, இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 9 ஆண்டுகளாக இந்த கட்சிய வச்சுட்டு நடத்துறாரும்போது, இது ஒரு பெரிய ஒரு சாதனையா தான் நம்ம பார்க்கணும். மக்கள் இத எப்படி பார்க்குறாங்கன்றத தேர்தல் முடிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.